ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். எந்த ஃபிஷ் வாங்கினாலும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வஸ்ட், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் நெய் மீன் தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ மீன் நான் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா பொடிசாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும், மசாலாவும் பிரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலுமே சரி, இதே மெத்தடில் நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மசாலா உதிராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கையில் க்ளீன் பண்ணுவீங்க, அப்போ முள்ளெல்லாம் குத்திரும். அதனால் குடல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கத்தி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கரண்டி வச்சுக்கோங்க. இல்லை கத்தி கூட நீங்கள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கும்போது. மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா மீனில் அப்ளை பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை கையில் கூட பண்ணிக்கிடலாம். சிலருக்கு கையில் மிளகாத்தூள் பட்டுச்சு அப்படின்னா எரியும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஸ்பூன்லேயே பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பொரிக்கிறதுனால அந்தளவுக்கு மீன் அந்த மசாலா பிரியாமல் வரும். மீனும் நல்லா வெந்து வரும். எண்ணெயிலேயே மசாலா பிரிஞ்சு வராது. இப்போ 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீன்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டதுனால அந்த கலர் மட்டும் கொஞ்சம் இறங்குது. அந்தளவுக்கு மீன்லேருந்து பாருங்கள் மசாலா எதுவுமே பிரிஞ்சே வராது நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால. நீங்கள் 2 மீனாக கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் சேர்த்த உடனே லைட்டாக ஸ்பூன் வச்சு நகர்த்தி விட்டுருங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு மீனாக நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கும்போது 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் வரும். நான் வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு கருகின மாதிரியும் ஒரு சைடு வேறு மாதிரி கலர்லேயும் இருக்கும். அதனால் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ மசாலாவும் பிரியாமையும் இருக்கும். மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ
இப்போ இந்த மாதிரி சென்டராக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். மீன் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே போதுமானது தான். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கர் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட ஆனியனு, லெமனு அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ மீன் வாங்கினாலும் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.